والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களை, இன்றைய குர்ஆன் விளக்க வகுப்பிலே நாங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை பற்றி பார்ப்போம். அருமையான மதீனா என்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சூழலை எப்படி ஒழுங்கமைக்கின்ற சஹாபாக்களை பண்படுத்திய, இன்றுமென்றும் முஸ்லிம் சமூகத்தை பண்படுத்துகின்ற ஒரு அருமையான நல்ல அதபுகளை சொல்லிக் கொடுக்கிற அருமையான அத்தியாயம்தான் 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயம். இதை துவங்குகிற முறையை பார்க்கின்ற போது மிக அருமையாக அல்லாஹ் தஆலா இதை ஆரம்பிக்கிறான். இதிலே ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகள், மனிதனுடைய குறை குற்றங்களை பற்றி பேசுவது, மனிதனுடைய வாழ்க்கையில் இருப்ப நல்ல பண்புகளை அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான். இந்த அத்தியாயம் மதனியா, மக்கியா, மதனியா இரண்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய வசனங்கள் அத்தியாயங்களுக்கு மக்கியா என்று சொல்லப்படுகிறது. நபியுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட அத்தியாயங்களுக்கு மதனியா, மதீனா உடைய காலத்தில் இறக்கப்பட்டது மதனியா என்று சொல்லப்படுகிறது. இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருக்கிற நேரத்தில் இறக்கப்பட்டது. இந்த அத்தியாயத்துக்கு பேர் ஹுஜராத். ஹுஜராத் என்று ஏன் இந்த அத்தியாயத்தின் பேர் அமைந்திருக்கிறது? ஹுஜராத் என்றது அறைகள் என்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து பள்ளியோடு சேர்ந்து ஒரு அறையாகத்தான் ஆயிஷா நாயுடைய வீடு இருந்தது. அதை தாண்டி மற்ற மனைமார்கள் எல்லோருடைய வீடுகளும் கிட்ட சின்ன அறைகளாகத்தான் இருந்தன. அப்ப அந்த ஹுஜராத் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிற நபியுடைய மனைமாருடைய வீடுகள் என்ற அர்த்தத்திலே இந்த அத்தியாயத்திலே அல் ஹுஜராத் என்ற சொல் வருகிற காரணத்தினால் இந்த அத்தியாயத்துக்கு ஹுஜராத் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அத்தியாயத்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா முதலாவது அதபை சொல்லி ஆரம்பிக்கிறான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்ட மனிதர்களே என்று அல்லாஹ் தஆலா விழித்து முதலாவது சொல்லித் தருகிற அதபை பாருங்கள். ஒன்றும் பின்னொன்றாக வரும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு ரெண்டு அதபை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிற இரண்டு ஆதாபுகளை பற்றி பார்ப்போம். இது ரெண்டும் விசாலமான கருத்துள்ளது. ஆனால் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, நீங்க அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் முன்னால நீங்கள் எதையும் முற்படுத்தாதீர்கள். முதலாவது அதை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் என்று வந்தால் உங்களோட கருத்தை நீங்க முற்படுத்தவாங்க.
இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா கண்ணியமான இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதிஹி ஆயாத்துன் அத்தபல்லாஹு பிஹா இபாதஹுல் முஃமினீன். அல்லாஹ்வுடைய மூமின்களான அடியார்களை அவர்களுக்கு அதபை சொல்லிக் கொடுக்கிற ஆயத்துகள் இந்த ஆயத்துகள். அல்லாஹ்வுடைய நபியோடு நீங்கள் எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய கலாம் என்று வந்தால் நீங்கள் எப்படி அதபாக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். எங்கட ஒப்பீனியன், எங்கட கருத்துக்கள் இப்படியா இருக்குமே அப்படியா இருக்குமே என்று ஒன்றும் பேசப்படாது. மார்க்கம் அல்லாஹ்வுடைய சட்டம் இப்படி இருந்தால் அதற்கு கட்டுப்படணும் என்பதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் முன்னால நீங்க எதையும் முற்படுத்தாதீர்கள், முந்தாதீர்கள். இந்த வசனம் இறக்கப்படுவதற்கான சபபுன் நுசூல் என்றது ஒரு ஆயத்து இறங்குவதற்கு காரணமாக ஒரு சம்பவம் நடக்கும், அல்லது ஒருவருடைய பேச்சு இருக்கும், அல்லது நபிகளுக்கு ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு பதிலாக காரணத்தோடு ஒரு ஆயத்திறங்கினால் அதுக்கு சபபுன் நுசூல் என்று சொல்லும். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தஃசீருடைய விளக்கம் எழுதுகிறார்கள், லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் முன்னால் நீங்க எதையும் முற்படுத்தாதீர்கள் சொன்னா, லா தகூலு ஃபிலாஃபல் கிதாபி வ சுன்னா. இப்னு கஸீர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், குர்ஆனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அதிமுல் கிதாப், யா அல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ற இந்த தோழருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுக்கிறார்கள். மகாபரி அறிவாளி குர்ஆனை பற்றி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தஃசீர் செய்கிறார்கள் இந்த ஆயத்துக்கு, லா தகூலு ஃபிலாஃபல் கிதாபி வ சுன்னா. குர்ஆன் ஹதீஸுக்கு அங்கெல்லாம் நீங்க விரோதமாக எதுவும் பேச வேண்டாம். குர்ஆன் ஹதீஸ் இந்த ரெண்டும் தான் இஸ்லாம் என்றது. இதுக்கு மாற்றமாக எங்க ஆட்சி செஞ்சது, அப்ப செஞ்சது எல்லாம் மார்க் எதுவும் பேசக்கூடாது. சமிஅனா வ அத்தஅனா, குர்ஆன் ஹதீஸ் அதுக்கு கட்டுப்படணும். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியோட வாழ்க்கை வழிமுறை, மேல் ஒன்று கிடையாது, மூணாவது ஒன்று கிடையாது. கண்ணியமான பெருமக்களே, நாங்க இல்லாத ஒன்றை மார்க்கம் என்று உருவாக்கிட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக பேசக்கூடாது. இதுவும் சரியாக இருக்குமே என்று பேசப்படாது. ஏனென்றால் அது சரியாக இருந்தால் அல்லாஹ் அதை மார்க்கமாக்கியிருப்பார். நீங்க ஒன்றை சரியென்று நினைக்கிறொண்டு அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாட்டி, அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் தெரியாத ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு கெட்டித்தனமாயிடும். அல்லாஹ்க்கும் ரசூலுக்கு முன்னால முந்தாதீங்க. இஸ்லாம். அதனால்தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனத்து பள்ளியில, மஸ்ஜிதுன் நபவியில அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுவிச்ச இடத்துல இமாமாக நின்று தொழுவிச்ச மனிதர் மாலிக், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமாலம் யகுன் யௌமைது தீனன் ஃபலா யகுன் யௌம தீன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ற காலத்துல எதை மார்க்கமாக காட்டி தந்தாங்களோ அதுதான் எல்லா காலத்துக்கும் மார்க்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ற காலத்துல மார்க்கம் என்று காட்டி தராத ஒன்று ஒரு போதும் மார்க்கமாக மாட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தராத ஒன்றை நீங்கள் மார்க்கம் 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 என்று நீங்க நியத்து வச்சு கொண்டு செஞ்சால், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி தராம எனக்கு அரைகுறையாக வச்சுட்டு போயிட்டாங்களோ என்று நீங்க நபீத அந்த விசாலத்தை குற்றம் சாட்டின மாதிரி ஆகிடும். அந்த அரைகுறையாக இருக்கிறோன்ற பார்த்துத்தான் நல்லா அல்யோம அக்மல் துல்லக்கும் தீனக்கும், நான் இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்திட்டேன் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துகிறது, குறையுள்ளோன்ற பார்த்து என்று நீங்க சொல்லாம சொல்ற மாதிரி ஆகிடும். ரசூல் காட்டுத்தராத நீங்க மார்க்கம் வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும். மார்க்கம் என்பது விளையாட்டல்ல, மனிதனால உருவாக்கப்பட்டதல்ல. மார்க்கம் என்பது ரப்பால உருவாக்கப்பட்டது. நம்ம அக்கான ரப்புக்கு நசியா, அல்லாஹ்க்கு மறதி கிடையாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நபி உருவாக்கல. நபி அல்லாஹ்வுடைய ரசூல் முபல்லிர், இதை எத்தி வச்சவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வந்துட்டு தப்லீக் செய்தார்கள், உங்களுக்கு எத்தி வைத்தார்கள்.
அதை உருவாக்கினவன் அதிகாரம் உள்ளவன் யார் என்றால் அல்லாஹ். அல்லாஹ்வும் ரசூல், அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இஸ்லாமிய சொல்லி இதுக்கு மேல மார்க்கத்தில் இல்லாத புள்ளகத்தை மார்க்கம் என்று யாரு செஞ்சாலும் மார்க்கமாக. எனவே பெரிய விஷயம். லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வும் அவனுக்கு ரசூலும் என்று வரும்போது நீங்க அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் முன்னால எதையும் முற்படுத்தவான். முற்படுத்தல துகத்திமு, கத்தமை என்றால் அரபுல முற்படுத்துறது, இந்த போட்டுறது. துகத்திமு லதா ஹதுராத்திக்கும் ஸலாம். நான் உங்களுக்கு மத்தியில சலாத்தை முற்படுத்துகிறேன். துகத்திமு இலைக்கும் ஹத தலப். ஒரு அரபுல கடிதம் எழுதுல இந்த வேண்டுகோளை நான் உங்களுக்கு முற்படுத்துகிறேன். அல்லாஹ் இங்கே சொல்ல லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. இங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னால நீங்க எதையும் முற்படுத்தவான். உங்களோட மனோ இச்சையில் உருவானது, உங்களோட பரம்பரை செஞ்சது, ஒரு வழக்கம் என்று செஞ்சது, அதுயா இதா நீங்க கம்பேர் பண்ணும்போது ஊர் வழக்கத்தை முற்படுத்துறீங்க. நீங்க அல்லாஹ் ஒரு ரசூலுமா அல்லது ஒரு சாதாரண ஒரு இமாமா அல்லது ஷேഖா முற்படுத்துறீங்க இல்ல. கண்ணியமான 4 இமாம்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கலாம். ஸ்ரீதேவிகள் 4 இமாம்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஸ்ரீதேவிகள். நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், யகுல்து கௌலன், நான் ஏதாவது ஒரு சொல்லை நான் சொன்னேன் என்றால் خلاف رسول الله, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக சொன்னால் ஃபக்ரிபு கௌலி உர்தல் ஹாயித், என்று சொல்ல எடுத்து நீங்கள் சுவரிலே அறையுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லா துகல்லிதன்னி, என்னை நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். வலா துகல்லிதன்ன மாலிகன் வலல் அவுஸாஇய்ய வலன் நஹய்ய, இமாம் நஹய், இமாம் மாலிக் இவங்க யாரையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். ஃபஹுது மின் ஹைசு அகது மினல் கிதாபி வ சுன்னah. அவங்க குர்ஆன் ஹதீஸில் இருந்து தான் ஃபத்வாக்களை எங்கிருந்து எடுத்தாங்களோ நீங்க குர்ஆன் ஹதீஸையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க என்று கண்ணியமான இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மத்ஹபி, ஹதீஸ் சஹீஹா இருந்தால் ஐயா என்ற கருத்து. ஹதீஸ் சஹீஹ் இல்லை என்றால் என்று சொல்ல விட்டுட்டு நீங்க அல்லாஹ் ரசூல் சொல்லப்பட்ட மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு பத்துவாவை சொன்னேன் என்றால் இந்த பத்துவா அல்லாஹ் ரசூலுடைய சுன்னாக்கு மாற்றமாக இருந்தால் இந்த பத்துவாவை நீங்க எடுக்காதீங்க, அல்லாஹ் ரசூலுடைய சுன்னாவை எடுங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முந்த வேண்டாம். அல்லாஹ்வும் ஒரு ரசூலும் ஒன்றை சொன்னால் அதற்கு மேல நீங்க முந்த வேண்டாம். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், குல்லுன் யுஅഖது வ யுரது இல்லா சாஹிப ஹாதல் கபர். மதீனால இருந்ததனால சொல்வார்கள், யாரு எதை சொன்னாலும் அதில் எடுப்பதற்கும் இருக்கிறது, எடுக்காமல் தூக்கி வீசுவதற்கும் இருக்கிறது. மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகள்ல பிழை வரும், சரியும் இருக்கும் பிழையும் இருக்கும். ஆனால் மஸ்ஜிது நபவியில இருந்து கொண்டே காட்டினார்கள் நபியுடைய கபரை. இந்த கபரில் இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை தவிர அது எதிர்ப்பதற்கு மட்டும்தான் இருக்கும். லா துகத்திமு, அல்லாஹ் தஆலா சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் நீங்க எதையும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னால முற்படுத்தவானும். நீங்க ஊடு கட்டுறீங்களா, இல்லாட நபியிட ஏதாவது சுன்னா இருக்குன்னு அதை செய்யணும். கணக்கு போட்டு பார்க்காது, நேரம் பார்க்காதீங்க. அங்கே செய்யறதுக்கு நபியுடைய வழிகாட்டல் அத்திவாரம் போட்டிருந்தால் நீங்க எதுவும் இருக்கிறதான்னு நபி காட்டின ஒன்று இருக்குன்னா அதை செய்யுங்க. இல்லாட்ட 2 ரக்காத் இஸ்திகாரா நீங்க சொல்லிட்டு துவா கேட்டு நீங்க கொஞ்சம் கல்ல வைக்க லெப்பே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அங்கே டைம் ஒன்று பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது, நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் செய்யாத செய்யாத. உங்களோட வீட்டுல சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வராம இருக்க வேண்டுமா,
அல்லாட நபி சொன்னதை செய்யுங்க. அதை தாண்டி நீங்க நபியையும் தாண்டி வேற ஒண்ணு செய்யாதீங்க. அல்ல நபி என்ன சொன்னது? பக்கரா ஓதுங்க, அதை செய்யுங்க. நீங்க சுண்ணத்தான தொழுகைகள் ஆண்கள் வீட்டுல தொழுங்க, பரல பள்ளி வாயிலுக்கு வாங்க. அதை கொண்டு சைத்தானோட ஊசலாட்டம் வீட்டு இல்லாம அண்ணா ஒரு ரசூல் சொன்னது உண்டு. சைத்தானோட ஊசலாட்டத்தை இல்லாம ஒரு லெப்பேட்டை பேசி நீ போத்தல் குப்பியை கொடுத்து சிறுக்க செய்யாதீங்க. கண்ணியமான பெருமக்களே, ஒருவர் மௌத்தானால் அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னார்கள் அதை செய்யுங்கள். இந்த மையத்து வீட்டுக்கு நீங்க சாப்பாடை ஆக்கி அவங்களுக்கு கொடுங்க, கவலையில் இருக்கிற. நீங்க மௌத்தான அதே வீட்டுக்கு போயிட்டு 3ஆம் கத்தம் 7ஆம் கத்தம் 15ஆம் கத்தம் நீங்க தின்னாங்க. அல்ல நபி காட்டல் அப்படி இருந்து 40ஆம் கத்தம் எல்லா காட்டல காட்டாத ஒன்றை செய்யாதீங்க. நீங்க மார்க்கம் என்று எதையாவது செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ரசூலும் காட்டி இருப்போம். இஸ்லாம் இதை சொல்றதுக்கு அல்லாஹ் தவிர யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கண்ணியமான பெருமக்களே, பிழையை சரியென்று செய்கிற நேரத்தில் அந்த பிழையை திருத்துகின்ற போது கசப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் சரியென்று விளங்க ஆரம்பித்தால் தேனை விட இனிமையாக இருக்கும் உங்களுக்கு. இன்ஷா இந்த ஆயத்தை சூரத்துல் ஹுஜராத்தை நீங்க வேண்டிய காலத்துல வேண்டிய யாருக்கு முன்னாலும் வீட்டுக்கு தைரியம். புராணத்துக்கு ஆர்குமெண்ட் கிடையாது, தர்க்கம் கிடையாது, விவாதம் கிடையாது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னால் எதையும் முற்படுத்துவார். காலையில் இருந்து எழும்பினால் மாலையாகி தூங்கி எழும்புற நேரம் வர காட்டும் 24 மணித்தியாலம் வரைக்கும் என்ன அமல் செய்யணும் என்று அல்லாஹ் ரசூல் நிரப்பமாக காட்டிட்டு போயிட்டாங்க. அதை காட்டின மட்டுமல்ல, ஹஜ்ஜத்துல் விதால 1,24,000 சஹாபாக்கள் என்று அந்த காலத்துல பெரிய கிரவுட், மில்லியன் கணக்குல கிரவுட் மாதிரி. இந்த கிரவுடுக்கு முன்னால கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக நான் உங்களுக்கு எத்தி வச்சுட்டேனா இல்லையா? நபியை என்ன குறை வைத்து விட்டீர்கள்? யாருக்கு இல்லை, எல்லாத்தையும் சொல்லி தந்து விட்டீர்கள். சாபி சொல்றாரு பாருங்க, அந்தரத்தில் ஒரு பறவை பறந்தால் அதிலும் ஒரு பாடத்தை சொல்லித் தராமல் நபி விட்டதில்லை. அந்தரத்திலே ஒரு பறவை பறந்தால் அந்த பறவையை பற்றியும் ஒரு பாடத்தை சொல்லித்தராமல் விடவில்லை. காலையில் ஏன் என்றால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அவருடைய கற்பனையால சொல்லல, அல்லாஹ் தான் அவர் கைட் பண்ணி அல்லாஹ்வுடைய வஹியைத்தான் பேசினார். அல்லாஹ்க்கு தவறுமா? அல்லாஹ்க்கு ஏதாவது மிஸ் ஆகுமா? அப்படி மிஸ் ஆகும் என்று யாராவது நினைத்தால் அதனால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த அடிப்படை விளங்குறது அல்லாஹ்வுடைய பாக்கியம். இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்றதுக்கு கிடைக்கிற பாக்கியம் மகாபெரியது. மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு நல்லவன் நாட்டுறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவு. இதுதான் தெளிவு. இதை தவிர யாரும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. இது தர்க்கம் இல்லை. இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உங்களுக்கு எவ்வளவு மனமாற நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய நபி செய்ததை செஞ்சுட்டு நபி மார்க்கம் என்று காட்டாததை நான் செய்யலையா அல்லாஹ், எனக்கு ஆர்டர் பண்ணிக்கிறது இந்த நபியை பற்றி சொல்லி நாளை மறுமையில எங்களை குற்றம். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத ஒன்றை செய்துவிட்டு மறுமை நாளில் போய் அல்லாஹ்ட்ட நன்மை கேட்க நன்மை கிடைக்காட்டி அல்லாஹ்ட்ட பேசலுமா? இன்னார பேம்பட்டேன் இன்னார பேம்பட்டேன் அல்லாஹ்வுடைய ஓர்டர் அல்லாஹ்ட்ட நபியை மாத்திரம் பின்பற்றி. கண்ணியமான பெருமக்களே, மகா விசாலமான ஒரு ஆயத்து காக்கப்பட்டு பயணியது இல்லாத. இதை சொல்லிட்டு எல்லாம் என்ன சொல்றேன்னு பாருங்க, வத்தகுல்லா. நீங்க சூரத்துல் ஹுஜராத்தை பெறட்டணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்ற விழிப்பு இருக்கிறதே, எப்படி விழிக்கிறார் என்றது அல்லாஹ்வை நம்பிய அடியார்களை தான் நான் கூப்பிடுறார், மொத்த சமூகம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்றால் அல்லாஹ்வுடைய அன்பான அழைப்பு. அது லேசிப்பட்ட அழைப்பு. ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறது ஒரு அன்பான அழைப்பு. பாருங்க, நல்ல மனிதர்கள் புத்திமை சொல்ல கொள்ள
என் சமூகத்துக்கு ஒரு அன்பான அழைப்பு, என் குடும்பத்துக்கு ஒரு அன்பான கடிதம், அன்பான நினைவூட்டல், அன்பான அன்பான நாமளும் என்பது அன்பான ஒரு அழைப்பு. அந்த அன்பான அழைப்பை உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமக்களான அந்த மனிதர்களை பார்த்துத்தான் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு சொன்னால் படுத்தலாம். எச்சரிக்கைலாம் என்ன சொல்றாங்க, வத்தக்குள்ளா அல்லாஹ் பயந்துகோங்க. அப்ப என்ன என்ன பாயிண்ட், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் முன்னால் எதையும் நீங்க முற்படுத்துறது கேர்ஃபுல்லா இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, அல்லாஹ்வை பயந்துகோங்க. நீங்க ஆபத்தான ஒரு வேலை செய்யறீங்க, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் ஏதாவது மார்க்கத்தில் முற்படுத்தினாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றேன் பாருங்க, இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். அல்லாஹ் யாவற்றையும் என்னென்ன பேசுறாங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக யார் யார் என்னென்ன தர்க்கம் பண்றாங்க, எந்த இடத்துல அந்த அல்லாஹ்வோட சிஃபத்தை சொல்றாங்க, இன்னல்லாஹ ஸமீஉன், கேட்கிறாங்க. நீங்க பண்ற ஆர்குமெண்ட், நீங்க குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக பேசுறவைகள், இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு எங்களுக்கு எடுத்துவாப்பார்களே சொல்லி தந்தீங்க, நாங்க அதுதான் நாங்க சொல்றேன். குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்குள்ள எரிச்சல் சில பேருக்கு. என்ன குர்ஆன் ஹதீஸ்க்குள்ள போறது, இன்னல்லாஹ் ஸமீஉன், அல்லாஹ் கேட்கிறான், அலீமுன், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிகிறான். அல்லாஹ் மறையாது. நீங்க மனசால் நினைச்சது உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல சஹீஹ் நல்லா விளங்குது, ஆனா ஒத்துக்கொள்ள வரட்டு தத்துவம், வரட்டு கௌரவம், இதை செஞ்சுதான் ஆகும், எனக்கு பிள்ளையாண்டி தெளிவாக விளங்குது, ஆனாலும் இதை செய்யறேன், இவனுக்காக செய்வது, இவன் கூடாது என்கிறான், அதனால் நான் செஞ்சுதான் ஆகுவேன். குடும்பங்கள். எனவே இன்னல்லாஹ் ஸமீஉன் அலீம். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் கசீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முன்னால நீங்க இதை முற்படுத்தாதீங்கன்னா, லா துஸாரிஉ ஃபில் அஷ்யாஇ பைன யதைஹி பல் கூனு தபஅன் லஹு ஃபீ ஜமீஇல் உமூர். நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால நீங்க வாய்மூடி பேசிடாதீங்க. நபி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் நீங்க வாய்மூடி அவசரப்பட வேண்டாம். நீங்க அல்லாஹ்வுடைய நபிக்கு எல்லா காரியங்களிலும் அவரை துயர்றவங்களாக இருங்கோ. அல்லாஹ் இஸ்லாத்துல ஆகப்பெரிய அதப் என்ன, சுவர்க்கத்தை நோக்கி எங்களை கொண்டு போகிற ஆக முதலாவது ஈமானிய அதபு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டளை. நீங்க பாருங்க, இஸ்லாம் என்ன, சரண்டர் ஆகுது. யாருக்கு? அல்லாஹ்க்கு முன்னால சரணடைகிற வருகிற நேரத்தில் ஆகப்பெரிய சரணடைகிறது அல்லாஹ் ரசூலுக்கு சொல்றதுதான் நான் கேட்பேன், அல்லாஹ் ரசூலுக்கு சொல்றதுக்கு தான் நான் செய்வேன். அல்லாஹ்வும் ரசூலும் மார்க்கத்தை பூர்ணமாக காட்டி தந்திருக்கிறாங்க. நான் கட்டுப்படுகிறேன், நான் அதை பிழை காண மாட்டேன், அதுக்கு முரணாக நடக்க மாட்டேன். கண்ணியமான பெருமக்களே, தொழுகைக்கு பின்னால 33 சுப்ஹானல்லாஹ் சொல்ல சொன்னா 33 சொல்லுவேன். அந்த கட்டுப்படுறதுக்கு அல்லாஹ் விரும்புறார். நாங்க கொடையா செய்யறதுன்றது அதை தவிர, அதை தாண்டி அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்படுறதுக்கு அல்லாஹ் விரும்புறார். கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டோமா இல்லையா என்றால் அல்லாஹ் அடிபடுகிறார். அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் தப்பூல் கிலாஃபல் கிதாபி வசுன்னா, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நீங்க பேச வேண்டாம். தப்சீர் குர்ஆன் இப்னு கஸீர், அல் குர்ஆன் அல் அதீம் தப்சீர், குர்ஆன் எல்லா மதரசாக்களிலும் ஓதிருக்கப்பட்டது. இது எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தப்சீர் குர்ஆன் இப்னு கஸீர், தப்சீர் இப்னு கஸீர். சுப்ஹானல்லாஹ். நாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ்
தப்சீருடைய மிகப்பெரிய தாபியங்கள்ல மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் அவர் சொல்கிறாரு, இந்த ஆயத்து இறங்குறதுக்கான காரணம் அன்னநாசன் கானு யகூலுன லவ் உன்சில ஃபீ கதா வ கதா. சில ஆயத்துகள் இறக்கப்பட்ட நேரத்துல அவங்க சில ஆயத்துகள் இறங்கினதுக்கு பின்னால இப்படி சொன்னாங்களாம், இன்னிந்த விஷயங்கள்ல ஆயத்துகள் இறக்கப்பட்டிருந்தால் நல்லா இருக்குது. அப்படி நாங்க நினைக்கிற மாதிரி சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துல இது சம்பந்தமா ஆயத்திறக்கினா இது சம்பந்தமா ஆயத்திறக்கினா நல்லா இருக்கு. இப்ப நாங்க சொல்றதா வீட்டு ஒரு தீர்வு வந்திருந்தா நல்லா இருக்கு அப்படி எண்ணி பேசுறாங்க. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திறக்கினார் என்று தப்சீர் உலமாக்கள் சொல்லுகிறாங்க. அல்லாஹ் இறக்கினால் அர்த்தம் தெரியாமல் இறக்க மாட்டான். அதனுடைய அர்த்தம் காரண காரியங்கள் தெரியாம அல்லாஹ் யோசிக்காம இருக்க. அல்லாஹ் மிகப்பெரிய அறிவுகள். அதனாலதான் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை பத்தி உள்ள சுருக்கமான ஒரு வார்த்தையில சொன்னார்கள், ஹர்அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா உமிர. புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த வஹிய பத்தி எழுதப்படக்குள்ள இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய கூற்றுள்ள குர்ஆன் புகாரி மாஷிபத்தா விளங்கும். அப்படி சொன்னால் இஸ்லாத்துல பேசிக்க சொல்ற பாருங்க, ஹர்அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா உமிர. அல்லாஹ்வுடைய நபிக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதைத்தான் எங்களிடத்தில் சொன்னார். சட்டத்தை தீமா உண்மை எதிலே மௌனமாக இருக்குமாறு சொன்னாங்க, அதுல மௌனமாக இருக்காங்க. எங்களுக்கு ஆகியம் பண்ணலுமா இந்த விஷயம் ரத்துல மறந்துருக்கு. சொல்றதுக்கு பின்னால் எல்லாரும் எங்க துவா வந்து எல்லாரும் அப்படி சொல்லுங்க அப்படி சொல்றது எல்லாரும் ரபிஷா இருக்கு. அல்லாட நபி மௌனமாக இருந்தால் மௌனமாக இருப்பதுதான் மார்க்கம். நபி செய்தால் செய்ததுதான் மார்க்கம். அதனால கண்ணியமான இமாம்கள் சுன்னத்தை 2 வகையா பிரிக்கிறாங்க. சுன்னாவை 2 வகையா பிரிக்கிறாங்க. மனுஷன் பாடமாய்க்கிறோம். சுன்னா 2 வகைப்படும். ஒன்று சுன்னா ஃபிஅலியா, இன்னொன்று சுன்னா தர்கியா. சுன்னா ஃபிஅலியா, சுன்னா தர்கியா. ஃபிஅலியா என்றால் அல்லாஹ்வுடைய நபி எதனை செய்ததாக ஹதீஸில் சஹீஹான ஹதீஸிலே ஆதாரபூர்வமாக வந்திருக்கு. செஞ்சர் என்று கொண்டு செஞ்ச மாதிரி செய்யறது சுன்னா. அல்லாஹ்வுடைய நபி ஏதாவது ஒன்றை செய்தார்கள் என்று ஹதீஸிலே சஹீஹாக வராட்டி செய்யலே நடக்கும். நான் ஒரு விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்கன்னு கேட்டுரும். அப்போ ஒரு ஹதீஸ்ல மந்திர ரசூலுல்லாஹ் செஞ்சதாக இன்னும் நடக்கும். இல்லாததை அப்படியே விடுவதுதான் நபி செய்ததை செய்வது சுன்னா. நபி செய்யாததை செய்யாமல் இருப்பதுதான் நபி வழி சுன்னா. விடுவது சுன்னா, செய்வது சுன்னா, 2 வகை. நபி செய்யாததை செய்வது சுன்னா அல்ல, சுன்னாவுக்கு மாற்றமாக. கண்ணியமான பெருமக்களே, இது எவ்வளவு அழகான இஸ்லாம், தெளிவான போதனை. லா இலாஹ இல்லல்லாஹ். அத்த அல்லாஹ் தஆலா சொல்ற வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்துவோங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ் பண்ணி அதனால நீங்க பாருங்க, ஏழு ஆலம் குர்ஆன் வசனங்கள் வந்து பாருங்க. குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல், நபியே நீங்க சொல்லுங்க அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. யாருக்கு? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. அடுத்த விஷயம் பாருங்க, வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களோட அமல்கள்லாம் நீங்க அழிச்சுக்கலாம். என்ன அர்த்தம்? நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்க, நீங்க உங்களோட அமல்களை அழிச்சுக்கலாம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாமல் நீங்க அமலன்பு செஞ்சால் நீங்க அமல் அழிச்சுவீங்க. சூரத்துல் ஹுஜராத் நீங்க அருமையான அண்ணா. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றது பாருங்க, சுப்ஹானல்லாஹ். 2வது விஷயம், 1வது விஷயத்துல பேசிக் அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால நீங்க கட்டுப்படுத்துவாங்க. அப்ப நபியோட சுன்னாக்கு மாத்தமா பேசலாம். 2வது ஆயத்தை பாருங்க, திரும்ப அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு கிடைக்கும். அப்ப சூரத்துல் ஹுஜராத் நீங்க படிச்சுட்டு தான் வரணும் அடுத்த வாரம் வரது. சூரத்துல் ஹுஜராத்
சூரத்துல் ஹுஜராத் எத்தனாம் அத்தியாயம்? எத்தனாம் அத்தியாயம்? 49வது அத்தியாயம். 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத். 2வது வசனத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, திரும்ப யா அய்யுஹல்லதீன லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும். நபி வாழ்ந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சத்தத்தை தான் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் வஹியை பேசுகிறவர், அல்லாஹ்வுடைய வஹியை எங்களுக்கு எத்தி வைக்கிறவர். அவர் பேசுகின்ற சத்தத்தை தான் உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டும். ஏன்? வஹிக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு மாற்றமாக, நபீட மொழிச்சலுக்கு மாற்றமாக நீங்க கலகலண்டி சத்தம் போட்டு பேசக்கொள்ள இருப்பதும் உங்களோட பேச்சுக்கு வெயிட் கூடிடும். உங்களை அறியாம பேசிடுவீங்க. அல்லாஹ் சொல்ற பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அல்லாஹ்வுடைய நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சக்கான உங்களுடைய பேச்சு சத்தங்களை நீங்கள் உயர்த்த வேண்டாம். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதுக்கும் லிபஅத். நீங்க ஒருவர் மற்றவரை சத்தம் போட்டு கூப்பிடுற மாதிரி, அடுத்தவரோடு நீங்க வேண்டி அவருடைய சத்தத்துக்கான நீங்க உயர்த்தி பேசுற மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சத்தத்தை நீங்க உயர்த்தி பேச வேண்டாம். ஏனென்றால் நீங்க அப்படி பேசுவீர்களானால் அந்த உங்களுக்கே தெரியாம, நீங்களே உணராம, உங்களுக்கு தெரியாம, நீங்க அறியாம செஞ்ச அமலெல்லாம் அழிஞ்சு திரும்பி அப்படி செஞ்சார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சத்தத்துக்கான உங்களுடைய சத்தத்தை நீங்க உயர்த்தி பேசினால் நீங்க பெரிய அமலாளி நினைச்சிட்டு இருப்பீங்க. மறுமையில போய் பார்த்தா எல்லா அமலும் அழிஞ்சு போய் தீர்க்கும். காரணம் நீங்க நபியுடைய சத்தத்துக்கான உயர்த்தி பேசுவது உங்களுக்கு தெரியாமலே அழிஞ்சு போய் வாழ்ந்த காலம். இந்த ஆயத்து எந்த விஷயத்துல இறங்கினது என்றதை பத்தி வருகிற நேரத்துல சஹீஹுல் புகாரில வருகிறது. எப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரதானமான ஆலோசகர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல பனு தமீம் கோத்திரத்தார்கள் வார நேரத்துல இந்த ஆலோசனை நடத்தக்குள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து சொல்றாங்க. பலகலண்டி ஒருவருக்கு மாற்றமாக மற்றவர் பேசிக்கொண்டு சத்தம் உயர்வு. எல்லாம் ஆயத்திறக்கிறார். இதுக்கு முன்னால் உள்ளதில் முடிஞ்சு இதுக்கு ஒரு சத்தம் வைக்கப்படாது. இந்த ஆயத்து இறங்கின உடனே ஒத்தொத்தரும் நினைச்சாங்க, பிற்காலத்துலதான் நீ சொல்லப்படுகிற இவங்க 2 பேரும் வச்சுக்கிறீங்க. ஆனா வாழ்ற காலத்துல இந்த ஆயத்து இறங்கினது எந்த விஷயத்துல தெரியாது என்று ஒத்தொத்தரும் பயந்தாங்க. ரசூலுல்லாஹி சபையில சத்தம் போட்டு பேசி வந்த வழக்கம் இயற்கையில சில பேர் ராசியம் பேசியலாம். பேச சத்தம் போட்டு தான் பேசிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹுல் புகாரில ஹதீஸ் வருது. இந்த ஆயத்து இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்ற சஹாபி நபியுடைய சபையில நேரம் இருக்கிறது. அல்லாஹ் சத்தம் என்ன வச்சு சத்தம் போட்டு தான் பேசுவார். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருந்த சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்ற சஹாபிய இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் காணல. அவங்க பாக்குறாங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லை. வச்சுக்கணும், எல்லாரும் பார்ப்பாங்க. கேட்டாங்க, சாபித் இப்னு கைஸை காணலையே சொன்ன உடனே எல்லாரும் நபி நான் அவர் எங்க இருக்கிறேன்னு பார்த்து வர நிமித்தம் போறார். வைத்து பார்த்தால் அவருடைய வீட்டுல அழுது கொண்டிருக்கிறார்.
ரொம்ப கவலையோட வேதனையோட மனம் தளர்ந்து போய் அடங்கி போய் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டால் அவர் சொன்னாரு, அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்தில் அது வசனத்தை இறக்கிட்டான், நபியுடைய சத்தத்துக்கான ஒரு சத்தத்தை உயர்த்த வேண்டாம், அப்படி உயர்த்துவீர்களானா அவங்களோட நன்மையெல்லாம் அழிஞ்சு போய் திரும்ப என்றெல்லாம் ஆயத்திறக்கிறார். இந்த ஆயத்தை இந்த விஷயத்துல இறந்திருக்கும், நான் நரகவாசி ஆகிட்டேனோ என்று பயமாக இருக்கிறது, என் அமலெல்லாம் அழிந்து போய் விட்டனவோ என்று அஞ்சி நடுங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அதனால் தான் நான் நம்பிக்கை சபைக்கு வரல, நான் சத்தம் போட்டு தான் பேசுகிறேன். அப்ப ஏந்த விஷயத்துல இந்த ஆயத்திறக்கி அவர் முடியும் ஒரு ஜும்மா பயணத்தை பண்ணிட்டாங்க. ஒத்தொத்தர் நினைக்கி இவருக்கு தான் அவர் பண்றது, எல்லாம் பார்சல் பண்ண மாட்டீங்களா? இது பார்சல் பண்ணி இது இவருக்கு உள்ளது, வட்டியை பத்தி பேசினா அவருக்கு உள்ளது, பொய்யை பத்தி பேசினா இவருக்கு உள்ளது. கடைசியில பார்த்தா அந்த பார்சல் பங்கு வைக்கிறவரு அவருக்கு பியோ சும்மா முடிஞ்சு எல்லாருக்கும் பங்கு வச்சுட்டு முடிவாக்கிட்டு அவருக்கு பழக்கம் எடுத்து அவருக்கு பார்சல் பண்றதுதான் இந்த விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் இருக்குன்னா இவருக்கு உள்ளது, இது அவருக்கு உள்ளது, இது இவருக்கு உள்ளது. அண்டை வீட்டை சொன்னாங்க, எனக்கு சஹாபாக்கள் பார்த்ததை பயான இது எனக்கு சொல்றது. அவன் நபியோட சபையில் அபூபக்கர் உமர்ன்னு அவங்க பார்க்கல, அதை நான் தான் சத்தம் போட்டு எனக்கு தான் நீ சொல்றாயிருக்கு, என் நன்மையெல்லாம் அழிஞ்சு போய்விட்டன. சஹாபாக்கள் எப்போது யானப்சி என்று தான் பார்த்தார்கள். இந்த குலகம் நான் சுவர்க்கம் தான், எனக்கு விசா கிடைக்கு கொண்டு போவோம், அடுத்தவனை தான் காப்பாற்றுகிறது. சஹாபாக்கள்ல நீங்க பாருங்க, 72 கூட்டமாக 73 கூட்டமாக பிரியும், ஒன்று சுவர்க்கம் போகும் என்ற ஒன்று சஹாபாக்கள் 72 தெரியாது. சுவர்க்கம் போறது ஒன்றே ஒன்று, அந்த ஒன்பது யாருக்கு ஒன்று 500 அந்த இந்த கிணறு 72 இல்லை. உலகத்துல அந்த ஊப்ப தூப்ப என்று கொச்சையாக சொல்ற அதைத்தான் மனுஷன் கேட்கு. நான் சக்கராத்துல நான் சுவர்க்கத்தை போகணும், ஏன நிலைமை என்ன? யானப்சி நபிமார்கள் இருந்து சஹாபாக்கள் வரைக்கும் அர்த்தம். நான் இன்றைக்கு கிட்ட எழுதி சுவர்க்கம் கொண்டுவோம், விசா எனக்கு கிடைச்சிட்டு சுவர்க்கா எனக்கு மற்றவனை பார்த்தா நான் யூஸ் பண்ணி சாபித்து கைத்து சம்மாஸ் அந்த ஆயத்தை ஏன்ன விஷயத்தில் இறங்கிக்கும் என்று பயந்து அழுது இருந்தாரும். வந்து போய் பார்த்தவர் அழுது கொண்டிருக்க வராமல் இருக்க என் நபிகளா இருக்க போய் சொன்ன உதவி சொன்னாங்க, சொல்லுங்க அவர் வேண்டுமென்று அல்லாஹ் நபியுடைய சத்தத்தை உயர்த்தி பேசவில்லை, அவருடைய இயற்கையாக அது இருக்குது என்ன சொல்லலாம். அப்ப இந்த ஆயத்தை நாங்க படிக்கிற பாடங்கள் படிக்க நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத் தொடரும் இன்ஷா அல்லாஹ். தஃப்சீர் வகுப்புல கடைசி வரைக்கும் சூரத்துல் ஹுஜராத்துடைய விளக்கத்தை பார்த்து முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் எனக்கு முதல் பாதி புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.